உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அறிவு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்க. நீ தான் பேச வைக்கிற. இப்ப என்ன, நீ தானே எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன. இப்ப எழுதி கொடுத்தானா எப்ப எழுதி கொடுத்தானா எல்லாம் ஒண்ணு தானே. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு பண்றீங்கல்ல? ஆமா, பேசி வச்சுதான் பண்றோம். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இத்தனை வருஷம் உன்னையே நம்பி இந்த வீட்டில் நான் வாழ்ந்ததுக்கு இப்போ நான் என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ தான் அவளை மருமகன்னு சொல்லி ஆசையை காட்டின. இப்போதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. இப்போ ஸ்வேதா பேசுறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலக்கா. இப்போ நான் உனக்கு உண்மையாக இருக்கணுன்றதை விட என் பொண்ணு ஸ்வேதாக்கு உண்மையாக இருக்கணும்னு தோணுது. இப்போ நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அறிவு? ஸ்வேதா என்ன சொல்கிறாளோ அந்த மாதிரியே பண்ணிடு. இல்லைனா அவளை என்னால் சமாளிக்க முடியாது. அப்புறம் வேற எதுக்கும் நான் பொறுப்பு இல்லை. இப்ப என்ன, நீங்க சொல்ற மாதிரி சொத்து எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி கொடுக்கணும், அவ்வளவுதானே? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே. சோ சிம்பிள், அவ்வளவே தான். வக்கீல் சார், இவங்க சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டீங்களா? அதெல்லாம் எழுதிட்டேன் மேடம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். இந்தாங்க மேடம், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மேடம், நாளை காலை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு சம்மந்தப்பட்டவங்களோட வந்துட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். சரி, அப்போ வரேன் மேடம். வாங்க. எதுக்குமா வக்கீல் இப்போ வந்துட்டு போறாரு? மாமா, அத நான் சொல்றேன் மாமா. ஸ்வேதா, நான் சொல்றேன். மாப்பிள்ளைக்கு புரியுற மாதிரி நானே விளக்கமா சொல்றேன். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எங்க அக்கா சொத்து எல்லாத்தையும் ஸ்வேதா பேர்ல மாத்தி எழுத போறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்ட தான் வக்கீல் வந்திருந்தாரு. நாளை காலைல ரிஜிஸ்ட்ரேஷன். இது கண்டிப்பா அம்மா எடுத்த முடிவா இருக்காது. என்னக்கா, மாப்பிள்ள சொல்றத நம்ப மாட்டேன்றாரு. நீயே சொல்ல. ஆமா ஆதி, அறிவு சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் தான் வக்கீல டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். என்ன ஸ்வேதா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? என்ன அம்மா கிட்ட மிரட்டி எழுதி வாங்குறீங்களா? அம்மா, எதையும் எழுதி தர முடியாதுன்னு சொல்லுங்க. ஆதி, எழுதி தரலனா இப்ப என்ன செய்வ? மாமா இருங்க மாமா, கூல் கூல். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? குழந்தை மாதிரி பேசுறீங்க மாமா. சொத்தை எழுதி தரலனா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? ஐயோ மாமா, மிரட்டுறேன்னு நினைச்சுக்காதீங்க. எப்படியும் பாரதிக்கு உண்மை தெரிஞ்சா ஒரு நிமிஷம் கூட உங்க கூட இருக்க மாட்டான். பாரதி அவ வீட்டுக்கு போயிடுவா. பரவாயில்லையா? ஆதி, என்ன பயமுறுத்துறியா? மாப்பிள்ள, என்ன என் கண்ணு முன்னாடி என் பொண்ணடிக்க கையை வாங்குறீங்க? ரொம்ப தப்பா இருக்கு மாப்பிள்ள. இதோட நிறுத்திக்கங்க. எப்படி பார்த்தாலும் இழப்பு உங்களுக்கு தான். ஆதி, வேண்டாம்பா, நீ பேசாம இரு. போனா போகுது, சொத்து தானே, அவங்களே அதை எடுத்துக்கிட்டோம். நாம எழுதி கொடுத்துடலாம் ஆதி. எனக்கு இந்த சொத்தை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். பாத்தீங்களா மாமா, அத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் மாமா, இன்னொரு விஷயம், நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? பாரதி கிட்ட நாங்க உண்மையை சொன்னா நாங்க எல்லாரும் வீட்டை விட்டு போயிடணும்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொத்து எல்லாத்தையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டா நீங்களா தான் இந்த வீட்டை விட்டு போகணும். இது நல்லா இருக்குல்ல? ஒரு குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தா இன்னைக்கு அவன் தான் கோடீஸ்வரன். அப்ப இந்த வசதி இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்றீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? மத்தவங்களாம் சொல்ற மாதிரி நான் பணத்துக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றீங்களா? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் போய் அந்த மாதிரி நினைப்பேனா உங்களை? எனக்கு தெரியாதா?
நீங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் கேட்க வந்ததே வேற. இதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு பரவாயில்லையா? நம்மளால நல்லபடியா வாழ முடியுமா? நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் கேக்குறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எனக்கு இந்த லைஃப் வேணாம்னு தோணுது பாரதி. ஏன், என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? எனக்கு நார்மலா ஒரு நடுத்தர வாழ்க்கை வாழணும். சொத்து எல்லாத்தையும் ஸ்வேதாக்கே எழுதி கொடுத்துடலாமான்னு பார்க்குறேன். அம்மாவுக்கும் அதுதான் சரின்னு படுது. எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவு? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, அம்மா தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸ்வேதாக்கு வாக்கு கொடுத்து அது நடக்க முடியாம போனதால, அந்த குற்ற உணர்ச்சியால அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்வேதாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அவங்க தான் காரணம்னு நினைச்சு புலம்புறாங்க. என்னால அவங்கள சமாதானமே படுத்த முடியல. மனசால அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கும் அவங்க சொன்னது சரின்னு தான் தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அம்மாவோட மனநிலைமை, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எல்லாத்தையும் உங்க இடத்துல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கொடுத்துடலாம் ஆதி. நமக்கு இது எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில நான் பெரிய சொத்தா நினைக்கிறது உங்களையும் தமிழையும் தான். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைல்ல. இன்னும் சொல்ல போனா இதுலதான் ஒரு த்ரில்லிங்கே இருக்கு. ஒரே மாதிரி வாழ்றதை விட நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றதுலாம் ஒரு கொடுப்பனை. நம்மளுக்கு வேணுங்கிறத நாமளே பார்த்துக்கலாம். இப்போ நீங்க ஸ்வேதாக்கு கொடுக்கிற மாதிரியான சொத்தை நாளைக்கு நாம இன்னும் 2 மடங்கா சம்பாதிச்சு சேர்த்து வைக்கலாம். அந்த தன்னம்பிக்கை நம்ம 2 பேர்கிட்டயுமே இருக்குல்ல, அது போதும் அதே. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுங்க. அம்மா நம்ம கூட தான் இருக்கணும். நான் அம்மா கிட்ட பேசுறேன். நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்லவே முடியலங்க. உங்களை மாதிரி ஒருத்தங்க என் லைஃப்ல வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பணம் தான் முக்கியம்னு நினைக்கிற அந்த உலகத்துல மனுஷங்க வேணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.